ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சு ஆன்ட்டி. ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அட்டை வட்டை படிக்கணும். சப்ஜெக்ட் தப்பு சொன்னால ஏன் அது டஃபா இருந்துச்சா இல்ல ஈஸியா இருந்துச்சு. 8 மார்க் கொஞ்சம் ரைட்டா டஃபா அந்த மாதிரி இருந்துச்சு. முதல்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருந்தோம், இல்லாட்டினா லாஸ்ட்ல உட்காந்து படிக்க முடியாது. எழுதி பார்த்து படிக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஈஸியா தான் இருந்துச்சு. எப்படி 1 மார்க் 2 மார்க் அப்படி இருந்துச்சு? எக்ஸ்பெக்டட் தான் வந்துச்சு. எவ்வளவு மார்க்ஸ் ஆகும்? 90 above வரும். 90 above. ஈஸியா இருந்துச்சு ஆன்ட்டி. எல்லாமே அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே கஷ்டமா இல்ல. புக் பேக்ல இருந்தா இருந்துச்சு. 1 மார்க் 2 மார்க் எல்லாமே அட்டெண்ட் பண்றோம். எல்லாமே அட்டெண்ட் பண்ற மாதிரி. 1 மார்க் 2 மார்க் அது எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. 8 மார்க் கொஞ்சம் ரைட்டா டஃபா அந்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கடா? ஒரு 93 கிட்ட எக்ஸ்பெக்ட். 90 above. என்ன குரூப் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேடா, தேங்க் யூ. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்துச்சா? ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு. எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? டீடைலா சொல்ல முடியுமா? 90 above எடுப்பேன். எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே, மனப்பாட பாடல் 1 மார்க் 2 மார்க் வரப்போறவங்களுக்கு எப்படி படிச்சா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் நீங்க சொல்லுவீங்க? உங்களோட சஜஷன். முதல்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருந்தோம், இல்லாட்டினா லாஸ்ட்ல உட்காந்து படிக்க முடியாது. முதல்ல இருந்தே படிக்க எழுதி பார்த்தோம்னா நல்லா இருக்கு. நீங்க எப்படி படிச்சீங்கன்னு சொல்ல முடியுமா? முதல்ல இருந்தே ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே வச்சனால கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஈஸியா தான் இருந்துச்சு. நீங்க எவ்வளவு மார்க் தான் ஸ்கோர் பண்ணுவீங்க? 90 இந்த மாதிரி. சோ நீங்க எல்லாமே டாப்பர்ஸ் அப்படின்னா. ஆமா. நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? 90 85. ஓகே. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் வந்துச்சா? நெடுவினா எல்லாமே, குருவினா சிறுவினா? ஆமா, எக்ஸ்பெக்டட் தான். உங்களோட சஜஷன் வரப்போற சில்ட்ரனுக்கு எப்படி படிச்சா தமிழை வந்து கஷ்டம் இல்லாம படிக்கலாம்னு உங்களால சொல்ல முடியுமா? எழுதி பார்த்து படிக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். நீங்க எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுவீங்களா? அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மார்க்ஸ் எல்லாம் போகுதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்ல எப்படி? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மார்க்குக்கு போகும். எழுதி படிச்சோம்னா ஈஸியா ஆயிடும். ஓகே, சோ கண்டிப்பா above 90 எய்ம் பண்றீங்க. என்ன குரூப் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்கடா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்.